ஹாய் கைஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா டிபிஎம்எஸ் விசஸ் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இதை பற்றியான ஒரு சின்ன டேபிள். ஓகே, இந்த டேபிள் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா புரியும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற அவசியமே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸில் டிபிஎம்எஸ்க்கும் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கும் என்ன ஒர்க், எப்படி அது இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபீச்சர்ஸில் மீனிங். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தோட மீனிங் பற்றி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இதில். ஓகேவா? டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் சாஃப்ட்வேர் டு மேனேஜ் டெக்ஸ்ட் டேட்டா இன் அ டேபிள். இட் கேன் ஸ்டோர் அ டேட்டா இன் அ டேபிள். ஓகே, அது வந்து அதோட டேபிளை வந்து அதோட டேட்டாஸை வந்து டேபிளில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா சிஸ்டம் டு ஸ்டோர் அண்ட் ஆர்கனைஸ் ஃபைல்ஸ். ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட்டா ஃபார்மேட். டேட்டா ஃபார்மேட் பத்தி டிபிஎம்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டோர் இன் டேபிள்ஸ். இட் கேன் ஸ்டோர் இன் டேபிளில் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ரோ அண்ட் காலம் அப்படின்னு தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுல வந்துட்டு டேட்டா ஃபார்மேட்டை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டோர் இன் ஃபைல்ஸ்ல மட்டும் தான் சேவ் பண்ண முடியும். அதுவும் எப்படி? டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிடக்டன்சி. அதை வந்து டிபிஎம்எஸ்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா லோ. ஏன் லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா டூப்ளிகேட்ஸ்லாம், ஓகேவா, டூப்ளிகேட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? டிபிஎம்எஸ்ல. பட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல அப்படி கிடையாது. நம்ம வந்து அதை வந்து எத்தனை வாட்டி வேணாலும் திருப்ப சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? கன்சிஸ்டன்சி. டிபிஎம்எஸ்ல கன்சிஸ்டன்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈஸி டு மெயின்டைன். ஈஸி டு மெயின்டைன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சொல்றது கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ரூல்ஸ் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹார்ட் டு மெயின்டைன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். கன்சிஸ்டன்சியை வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டியில டிபிஎம்எஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மெயின்டைன் யூசிங் பிரைமரி ஆர் ஃபாரின் கீஸ். டிபிஎம்எஸ்ல ஃபாரின் கீ அண்ட் பிரைமரி கீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நோ. ஓகேவா? நோ இன் பில்ட் இன்டெகிரிட்டி செக்ஸ்லாம் வராது. இன்டெகிரிட்டி மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிரைமரி அண்ட் ஃபாரின் கீஸ்லாம் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி வந்து ஹை அப்படின்னு சொல்றாங்க டிபிஎம்எஸ்ல. என்ன அப்படின்னா யூசர் ரோல்ஸ் பாஸ்வேர்ட். டிபிஎம்எஸ்ல யூசர் ரோல் பாஸ்வேர்ட் இது ரெண்டுமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல செக்யூரிட்டி அப்படின்றது லோ. ஓகேவா? செக்யூரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், அதை வந்து கொஞ்சம் பாதுகாக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசிக் ஃபைல்ஸ் ப்ரொடெக்ட். ஓகேவா? அதுல வந்து லோவா தான் இருக்கும். பட் டிபிஎம்எஸ்ல அப்படி கிடையாது, ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பேக்கப் ஆட்டோமேட்டிக் ஆர் ஷெட்யூல்டு. டிபிஎம்எஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்காவே பேக்கப் ஆகும், இல்லைன்னா ஷெட்யூல். இப்போ நம்ம இந்த டைம்ல வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம்னா ஷெட்யூல்டா வந்து பேக்கப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல அப்படி கிடையாது, மியூச்சுவல் பேக்கப் ஒன்லி. நம்ம எப்போ போய் அதை பேக்கப் கொடுக்குறோமோ அப்போ மட்டும்தான் பேக்கப் ஆகும். ஓகேவா? ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல. நெக்ஸ்ட் டேட்டா ஷேரிங்ல வந்து டிபிஎம்எஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் கேன் ஆக்சஸ் சேஃப்லி. நிறைய பேர் யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டிபிஎம்எஸ்ல. ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஃபிகல்ட் ரிஸ்க் ஆஃப் ஓவர் ரைட். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரிஸ்கா இருக்கும் அதை யூஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி, சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஓகே, கன்கரன்சி.
டிபிஎம்எஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா supports multiple uses at once. அது வந்து நிறைய பேர் எப்படி சொல்றது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஐடியை வந்து எப்படி ஒரு 5 பீப்புள்ஸ் யூஸ் பண்றாங்களோ அது மாதிரி மல்டி பீப்புள்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டிபிஎம்எஸ்ல. ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மே காஸ் டேட்டா கன்ஃப்ளூயன்ஸ். அதுல வந்து அப்படி யூஸ் பண்ண முடியாது, இட் கேன், அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குவரிங் வந்து டிபிஎம்எஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா SQL used to fetch update data fast. மேக்ஸிமம் டிபிஎம்எஸ்ல வந்து என்ன அப்படின்னா SQL queries தான் யூஸ் ஆகும். ஓகேவா? அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நோ queries. ஓகேவா? queryலாம் யூஸே ஆகாது. மியூச்சுவல் இப்போ வந்து queries வச்சு நம்ம வந்து ஃபைல வந்து உருவாக்க மாட்டோம். ஓகேவா? பட் டிபிஎம்எஸ் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன, டிபிஎம்எஸ்ல என்ன அப்படின்னா ஹேண்ட்லெஸ் ரிலேஷன், 1:1, 1:n, எக்ஸெட்ரா. ஹேண்ட்லெஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்ல வராங்க டிபிஎம்எஸ்ல. ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல என்ன சொல்ல வராங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நோ பில்டிங் ரிலேஷன்ஷிப் ஹேண்டிலிங். ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஹேண்டில் பண்ண முடியாது. இட் கேனாட் பில்ட். ஓகேவா? இட் கேனாட் பில்ட் அ ரிலேஷன்ஷிப் ஹேண்டிலிங். ஓகேவா? பட் டிபிஎம்எஸ்ல அப்படி கிடையாது, இட் கேன் ஹேண்டில். ஓகே. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன டிபிஎம்எஸ்ல அப்படின்னா ஹை ஃபார் பிக் டேட்டா. நிறைய டேட்டாஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி சொல்றது, ஃபார் அ ரோல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைக் 100 ஆர் 1000 அது மாதிரி நிறைய டேட்டாஸ், பிக் டேட்டாஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல அப்படி கிடையாது, லோ ஃபார் பிக் டேட்டா. ஓகேவா? ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஒரு ஃபைலில் வந்து ரொம்ப ஒரு நிறைய டேட்டாஸை வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து டிபிஎம்எஸோட ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட டேபிள். ஓகே, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் டேபிள் வந்து நீங்கள் பார்த்த உடனே புரிஞ்சிடும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கதே வந்து சின்ன பாயிண்ட்ஸ், இதை நீங்கள் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.